வெல்கம் 15 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய 11th டே. ஸோ 10th டே வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுவே பெரிய விஷயந்தான். எப்பவும் போல் நம்ம காலையில் எழுந்திரிச்சு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு 5:30 இருக்குது ஆம்லா ஜூஸ் குடித்தாச்சு. இதை ஒரு 2 days முன்னாடியே போட்டு வச்சாச்சு. நாளைக்கோட கம்ப்ளீட்டு நாளைக்கு போட்டு வைக்கணும். ஸோ இன்றைக்கி பாசிப்பயிர் குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிரும் இந்த காய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியும். சுண்டைக்காய் நல்லா தட்டிட்டு அந்த விதையை எடுத்து போட்டு கடைஞ்சாச்சு. சரி பாசிப்பயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்றைக்கி பாசிப்பயிர் குழம்பே ஆக்சுவலாக சாப்பிட்லான்னு தான் செஞ்சேன். எனக்கு சாப்பிட்லாம் போல் இருக்குதுன்னு. ஆனால் சாப்பிடவே இல்லை. சரி காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதுவுமே குடிக்கல. எந்திரிச்சு வரையிலேயே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அவசரமாக செஞ்ச மாதிரி இருந்தது. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு குழம்பு வச்சுட்டு ரசம் வச்சுட்டு அவ்வளோதான். ஸ்நாக்ஸ் வச்சு செஞ்சு கொடுத்துட்டேன். எனக்கு எதுவுமே ஜூஸும் போட்டுக்கலாம். ப்ளஸ் வேறு டீ காஃபி எதுவுமே குடிக்கிறதுக்கு டைம் இல்லை. இல்லைன்னா ஒரு டம்ளர் குடிச்சிருப்பேன். சரி டைரெக்டாக இதுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன போட்டிருக்க இதில் அப்படின்னா பாசிப்பயிர் முளப்பு கட்டினது இன்றைக்கூட தீர்ந்தது. ஸோ அதனால் நாளைக்கு கருப்பு கவுனி செஞ்சுக்கலான்னு கருப்பு கவுனி சாப்பாடு வச்சுட்டேன் இன்றைக்கி. ஸோ பாசிப்பயிர் முளப்பு கட்டினது, கேரட்டு, வெள்ளரி, கொய்யா ப்ளஸ் நிலக்கடலை கொஞ்சம் போட்டுவிட்டேன். இன்றைக்கி மாதுளம்பழம் உரிக்கிறக்கு என்னமோ அவ்வளோ ஒரு சங்கடமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் மாதுளம்பழம் உரிக்கலை. லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டேன். உண்மையாலுமே சாப்பிடவே முடியலைங்க. வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னன்னே தெரியல. ஸோ முக்கால் வச்சு சாப்பிட்டு கொண்டு வச்சுட்டேன். நான் வயிறு ஃபில் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோளக்கருது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தேன். சோளக்கருது எனக்கு பிடிச்சது. ஸோ அதனால் இன்றைக்கி 2 சோளக்கருது சாப்பிட்டாச்சு. மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் சோளக்கருது அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ அதுவும் கொஞ்சம் எப்படி வீக்லி ஒன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்காகவே சந்தைக்கு போயிடுவேன். சரி அங்கே தான் இதெல்லாம் கடைக்கு வாங்கிட்டு வந்துக்குவேன். சரி ஒரு ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதோ சாப்பிட்லாம் போலே இருந்துச்சு. சரி பொரியல் யூஸ் பண்ணவே இல்லை. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் செஞ்சுருந்தேன். அது சாப்பிடவே இல்லை. காலையிலேருந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டு. ஸோ புழுதண்ணி மட்டும், உப்பும் புழுதண்ணியும் மட்டும் சாப்பாடு தண்ணி ஊற்றின சாப்பாடு இருந்தது. ஸோ அது ஒரு 2 டம்ளருக்கு மேலே குடிச்சிட்டு அதை கடித்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் மறுபடியும் அந்த ஒர்க்குக்கு இருந்தது. சரி போயிட்டு வந்துட்டு ஒரு டீ சாப்பிடலாமல் இருந்தது. காலையிலேருந்து இன்றைக்கி டீயே சாப்பிட்லிங்க. ஸ்ட்ராங் டீ ஒன்று சாப்பிட்டு டியூஷன் கிளம்பியாச்சு. போயிட்டு ஒரு சோளக்கருது மாரி இருந்தது. ஒரு காஃபி போடலாமான்னு தான் பார்த்தேன், சாப்பிட்லான்னு இருந்தது. சரி வேண்டாம், இன்றைக்கி ஒரு டீயோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு சோளக்கருது மறுபடியும் ஒரு சோளக்கருது சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி 2 சோளக்கருது சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்ததுனால அதிகமாக ஃபுட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. ஜூஸ் எடுத்துக்கல. ப்ளஸ் தர்பூசணி கொஞ்சம் சாப்பிட்டேன் இடையில, தர்பூசணி இருந்ததுனால. ஸோ அது தர்பூசணி ஜூஸ் தான் போடலான்ட்டு கட் பண்ணேன். அது போடுறக்கெல்லாம் இன்றைக்கி டைம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே ஒர்க்கும் இருந்துச்சு. எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி டைம் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலாம் அந்த வீக் எண்டிங்கில்.